Hello viewers, very good morning. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம் viewers. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஜட்ஜ்மென்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மல்டி ஜட்ஜ்மென்ட்டோட பெரிய டாஸ்கே என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து அவர் கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. இந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் அவர் கிராஸ் பண்ணி வரும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிற அந்த மூமெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்னோட 2 கிளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவுங்க காரில் தனியாக தான் ஓட்டுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைடு வந்து மேடம் ஓட்டிகிட்டு இருக்காங்க, அந்த சைடு வந்து சார் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கும். அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்லுவேன். எஸ், ஜட்ஜ்மெண்ட்டோட லெவல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஓட்டிகிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து பக்காவாக இருக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த டிரைவிங் லெவல் பக்காவாக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும் அவங்களால. எஸ், எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நிறைய டாஸ்க்கு கொடுத்துருக்கோம். அந்த டாஸ்க்கு நடுவில் தான் வந்து அவங்களால மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து இங்கே பசு படுத்துட்ருக்கு. அதுக்கு நடுவில் தான் அவங்க வளைஞ்சு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே வளைஞ்சு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை டச் பண்ணாமல் அவங்க ஓட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கு. ஸோ எந்த அளவுக்கு பக்காவாக ஓட்டுறாங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதேமாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்லோவாக வந்து சார் வந்து ரிவேஸ் பார்க்கிங் பண்ணிகிட்ருக்காரு இந்த இடத்துல. ஸோ அவருக்கு ரிவேஸ் பார்க்கிங் வந்து இங்கே ஒரு செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்து அவர் ரிவேஸ் பார்க்கிங் பண்ணுறாரு. எப்படி வந்து ரிவேஸில் பார்க் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கட் பண்ணி பார்க் பண்ண வேண்டியிருக்கும். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவர் பார்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு வாட்டி வந்து பார்க்கிங்கும் வந்து நடுவில் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் வந்து அவங்க பக்காவாக வந்து பார்க்கிங்கை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கிங் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ அதையுமே வந்து ரொம்ப பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறதுக்குங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த சைடு பாருங்கள், மேடம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸாக வந்து அவங்களால ஓட்டிகிட்டு வர முடியுது. ரெண்டாவது வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கையும் டச் பண்ணாமல் ஓட்ட முடியுது. சார் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இந்த இடத்துல. ஸோ பார்க்கிங்கும் ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வச்சுருக்கோம். அந்த சைடு வந்து மேடம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்காங்க. எஸ், சார் வந்து பார்க்கிங்குள்ளே மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்காரு. எஸ், இந்த இடத்துல வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி வந்து ஒரு கிளாஸாக வந்து கட் பண்ணி வராங்க அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஓட்டுறச்ச எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கையும் டச் பண்ணாமல் ஓட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கு. ஸோ அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். எஸ், இந்த இடம் வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட்டு தான் சொல்லுவேன். ஒரு கிளியராக வந்து அவங்களால கட் பண்ணி ஓட்ட முடியுது பாருங்கள். எஸ், அகெயின் வந்து இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஓட்டணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறச்ச வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக ஓட்ட வேண்டியிருக்கும். ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை டச் பண்ணாமல். இந்த இடத்துல பசு இருக்குது, பசுவுக்கு பக்கத்தில் தான் வந்து அவங்க ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாரோட பார்க்கிங் வந்து ஒரு கிளாஸாக சார் கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் தனியாகவே ட்ரைவ் பண்ணணும், எப்படி ட்ரைவ் பண்ணி பார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் கரெக்டாக வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டில் கரெக்டாக பார்க்கிங்கில் வைக்கிறாரு. எஸ், அந்த ரிவேஸ் பார்க்கிங் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா அவரே பார்க் பண்ணுறச்சு தான் வந்து அந்த மூமெண்ட் ஆஃப் பார்க்கிங் வந்து கிளியராக வரும். ஏன்னா வந்து மற்றவங்க கூட இருந்து கைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கைடன்ஸ் மூலிமா அவங்க பார்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தனியாக பார்க் பண்ணுறதுக்கு அவங்களால கிளியராக வராது. இப்போ பாருங்கள், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக வந்து பார்க்கிங் செக்ஷனில் வச்சுருக்காரு. ஸோ இப்போ ஈஸியாக வந்து அவரால் வந்து பார்க் பண்ண முடியுது. இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இந்த மாதிரி பார்க்கிங் தான். பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்காவாக வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே ஓட்டிட்டு பார்க்கிங்குள்ளேயும் வந்து அவர் ட்ரை பண்ணும்போது அவரால் வந்து என்ஜாய் பண்ண முடியுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த சைடு நீங்கள் பார்க்குறச்ச மேடம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே ஓட்டிகிட்ருக்காங்க. எஸ், ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்து ப்ராப்பராக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. சார் வந்து இந்த இடத்துல பார்க்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்னோடய 2 கிளைண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து 2 பேருமே அவங்க ஓன் காரில் தான் ஓட்டிகிட்ருக்காங்க. பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுக்கிறாரு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில எடுத்துட்டாரு. ஸோ எஸ், வெளிலேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே ஓட்ட போகிறாரு. இப்போ மேடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அவங்களும் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங்குள்ளே ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி ஓட்டுறச்சா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக ஓட்ட வேண்டியிருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பக்காவாக ஓட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம நீட்டாக வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிற கிளாஸ் டச்சு. ஆமாம், பார்க்கிங்கில் வைக்கணும். நேற்று வச்சுங்களா அதே மாதிரி நேற்று வச்ச மாதிரி பார்க்கிங்கில் போயிட்டு வச்சுருங்கோ.
நேற்று வச்ச மாதிரி பார்க்கிங்கில் போயிட்டு ஒரு வாட்டி வச்சுட்டு 2 ரவுண்டுக்கு ஒரு வாட்டி பார்க்கிங். ஸோ 2 ரவுண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி பார்க்கிங்கில் வச்சுருங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்துடும். எஸ் சார் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வர வேண்டி இருக்கும். இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்கும், எப்படி கிளாரிட்டியோட ஓட்டுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். எஸ் ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட மூமெண்ட் ரொம்ப முக்கியம். வண்டியை கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டுருக்காரு. எஸ் இந்த இடத்துல வந்து அவர் எப்படி வராரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு கிளாஸான ஜட்ஜ்மெண்ட்டு. எஸ் சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அழகாக அகெயின் வந்து இந்த க்ளோஸ் அப் டச்சில் எஸ் ஈஸியாக வந்து அவரால் மேனேஜ் பண்ண முடியுது. மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மல்டி ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் இடிக்காமல் ஓட்டணுங்கிறது வந்து ஒரு பெரிய விதமான டாஸ்க் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ் எந்த அளவுக்கு அழகாக வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் அவங்க எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஓட்டுறச்சா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் செம்மையாக ஓட்ட முடியும். ஸோ கண்ட்ரோலும் வந்து ரொம்ப நல்லாவே வர ஆரம்பிக்கும். சாரோட மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மேடமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேடமோட அந்த மூமெண்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த டர்னிங்கில் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெண்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த பெண்டில் வந்து அவங்க திருப்பி வரச்சா வந்து எவ்வளோ சேஃபாக வந்து வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இருக்கிறதுல எந்த அளவுக்கு முக்கியமோ அதே சேம் அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வந்து அழகாக என்ஜாய் பண்ணி வந்துட்டுருக்காங்க. எஸ் இந்த கிளாஸ் டச்சு என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய அந்த மூமெண்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை கார் ட்ரெயினர்ஸில் கிடைக்கும். ஸோ அவங்க எந்த இடத்துல லைட்டாக டச் பண்ணாலும் கிளியராக அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே நம்ம அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கில் வந்து எங்கே லைட்டாக டச் பண்ணுறோம், இல்லை கேர்ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த டிரைவிங்கோட ஸ்டைல் வருதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாகவே தெரியும். சார் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் அங்கேயும் அவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கில் அவர் எப்படி வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. எஸ் இந்த கிளாஸ் ஆஃப் டச்சிங்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட் அகெயின் வந்து சாரோட மூமெண்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவர் அந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்காரு. மேடமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி பார்க்கிங் இங்கே சொல்லி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கிங் அவங்க எப்படி பண்ணுறாங்கிறத உங்களுக்கு பார்த்துடலாம். எஸ் இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரெயிட் பார்க்கிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எஸ் ஸ்ட்ரெயிட் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அகெயின் வந்து சாரோட மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த இடத்துல அழகாக பக்காவாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எஸ் இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கில் அவர் வந்து பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் கண்ட்ரோலும் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. எஸ் இந்த சர்க்கிள் ஆஃப் மூமெண்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் எஸ் இங்கே தான் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து திரும்புறச்சா வந்து நிறைய பசுலாம் இருக்குன்றனால ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணி போக வேண்டியிருக்கும். அகெயின் வந்து இந்த இடத்துல பாருங்கள் இந்த ரெட்டு இருக்குது. ஸோ அந்த ரெட்டு இருக்கிற இடத்துல வந்து அவங்க மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தெரியும். ஒரு கிளியரான ஒரு மூமெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவர் ஓட்டிகிட்ருக்காரு. எஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு கிளியராக வந்து அந்த பெண்டில் திரும்புகிறாரு அப்படின்னு. ஸோ அகெயின் மேடம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்லேருந்து மெதுவாக வண்டி ரிவேஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் செக்ஷன்லேருந்து வண்டியை வெளியில் அழகாக எடுக்க முடிஞ்சுது. ஸோ அவங்களுக்கு பார்க்கிங் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு வாட்டி பார்க்கிங் ட்ரை பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு டைமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயும் பார்க்கிங்கும் வந்து சேர்த்து வச்சு அவங்க ட்ரைவ் பண்ணும்போது ஈஸியாக வந்து அவங்களால என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாங்க, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். எஸ் ஸ்லோ டவுன் பண்ணி ஓட்டும் போதும் சரி, அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதும் சரி, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து பக்காவாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து சாரோட மூமெண்ட்டு பின்னாடி எஸ் பக்காவாக இருக்குது. ஸோ அகெயின் வந்து மேடமோட மூமெண்ட்டு செமையாக இருக்குது. செமையாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் ஒரு கிளாஸாக கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அழகாக வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேடம் லைட்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை டச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா லைட்டாக டச் பண்ணது இந்த ரெட் கலர் வெஹிக்கிள் தான். ஸோ சாரோட மூமெண்ட் வந்து அந்த இடத்துல பார்க்கிங் போயிருக்காரு அவர். ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ் அந்த இடத்துல வந்து எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அந்த இடத்துல அவங்க போய் கரெக்டாக கட் பண்ணி வராங்களா, ஏன்னா ஒரு பெரிய சர்க்கிள். ஸோ சாரோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு செகண்ட் பார்த்துருவோம். ஏன்னா அவர் பார்க்கிங் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் பார்க்கிங்கில் இருக்கார். இந்த ஸ்ட்ரெயிட் பார்க்கிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ரிவேஸ் எடுக்க வேண்டியிருக்கும். எஸ்
ஸோ ரிவேஸ் எடுக்கிறார் இப்போ இந்த இடத்துல அவர் ரிவேஸ் எடுக்கும்போது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து பக்காவாக ரிவேஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸாக தான் இருக்குது. என்ஜாய் பண்ணி அவரால் ஓட்ட முடியுது. ஒரு லெவல் வரைக்கும் ரிவேஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ சார் வந்து பக்காவாக ரிவேஸ் எடுத்துட்டார். மேடமோட மூமெண்ட் அந்த டேர்னிங்கில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த டேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேடமோட மூமெண்ட்டு பக்காவாக இருக்குது. எஸ், ஒரு கிளியராக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த இடத்துல அகெயின் செமையாக வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க வந்து எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணமே நேரோ ரோட்ஸில் ஓட்டுறதும் சரி, ஹைவேஸில் ஓட்டுறதும் சரி, பார்க்கிங் பண்ணுறதும் சரி, இது எல்லாமே வந்து பக்காவாக வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஜஸ்ட்டு வந்து அவங்க 2 பேருக்குமே நான் வந்து எந்த ஒரு கைடன்ஸுமே கொடுக்கல. ஏன்னா ஆரம்பத்தில் நான் சொல்லி கொடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது, அவங்க எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிற கிளாஸ் டச்சு. ரெண்டாவது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா சக்ஸஸ்ங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு டக்குலாம் கிடச்சிடாது. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டில் பக்காவாக ஓட்டக்கூடிய இந்த தருணம் ஒரு கிளாஸாக வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சேஃபாக கட் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா சேஃபாக ஓட்டும்போது வந்து ஒரு பயமே வராது. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் பக்காவாக வரும். அதேமாதிரி கீர் சேஞ்ச் பண்ணுற விஷயமும் பக்காவாக வரும். அண்டு அதாவது வந்து இந்த மாதிரி ஓட்டுறச்ச பசுவெல்லாம் உள்ளே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவில் வந்து அவங்க வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டில் அந்த பசு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை டச் பண்ணி எடுத்து. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சாரோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ், ஒரு கிளியர் கட்டோட வந்து சாரோட மூமெண்ட்டு அழகான ஒரு ஸ்டெப்பு. என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு சாருமே. எஸ், எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் இருக்கும். என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும் உங்களால். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஒரு கிளியராக வந்து பக்காவாக பண்ணி கொடுப்போம். ஸோ எங்களோட மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 8678981111. இதுதான் எங்களோட மொபைல் நம்பரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். என்ஜாய் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.